நெக்ஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மார்ச் மாதம் பாருங்கள், கும்பத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை அப்படின்றது இருக்குங்க. இதை சதுர்கிரக யோகம் அப்படிம்பாங்க. கும்பத்தில் மட்டும் 4 கிரகங்கள் சேர்க்கை இல்லைங்க, மீனத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அமர்றார். ஆக இந்த ஒரு நாட்கள் பாருங்கள், அதாவது இந்த மார்ச் மாதம் முழுசுமே நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது வரதான் போகுது. உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது, அதே மாதிரி ஒரு கிரகங்கள் ஒரு பாவத்தில் இருக்காங்க, ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் இருக்குது அப்படின்னாலே நல்லதும் உண்டு. உதாரணத்துக்கு 90% நல்லது, இல்லை 10% நெகட்டிவ் அப்படி வரலாம். இல்லை 90% நெகட்டிவ், 10% நல்லது அப்படின்னு வரலாம். இங்கே 4 கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னும் போது எந்த அளவுக்கு நல்லது இருந்தாலும் ஆப்வியஸ்லி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அந்த மாதிரி எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கணும். இப்படி பல விஷயங்கள் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டன் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில் ஸ்தானத்தில் ஒரு பாவி இருந்தாலே அரசனை போல யோகம் உண்டு அப்படின்றது நிதர்சன உண்மை. இங்கே பாவி இருக்கான ஆப்வியஸ்லி இருக்க தான் செய்கிறான். சரி, என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னா, மொதல் விஷயம் தொழில் ஸ்தானத்தில் ராகு. தொழில் ஸ்தானத்தில் ராகு, நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு சின்ன கிராமத்தில் சில 100 மக்களுக்கு மட்டுமே தெரிந்த நீங்கள் இந்த மாதத்தில் பல ஆயிரம் மக்களுக்கு, பல லட்சம் மக்களுக்கு தெரிய வருவீங்க. சின்ன அளவிலாவது ஒரு மாலை, அந்தஸ்து, மரியாதை, அவார்டு, ரிவார்டு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. ரொம்ப சிம்பிள். அப்போ என்ன பண்ணுவான் ராகு? தொழிலில் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவோம். அம்மா, நாங்கள் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறோம், எங்களுக்கு என்ன பண்ணுவான்? உங்களுக்கு வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுப்பாம்மா. பொதுவாக பாருங்கள், ராகு அப்படின்னாலே சர்ப கிரகங்கள், பாம்பு. ராகு கேது என்ன சொல்லுவாங்கன்னா, சர்ப கிரகங்கள், பாம்பு கிரகங்கள், சாயா கிரகங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கும் மேலே இவங்க அந்நிய நாட்டு கிரகங்கள் அப்படின்றதும் நிதர்சன உண்மை. ஆக 10ல் ராகு ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பெரும்பாலான ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். இது ஒரு பெரிய ப்ளஸ். 10ல் ராகு மைனஸ் ஏதாவது இருக்காமா? ஆப்வியஸ்லி இருக்குமா. திடீர்னு நீங்கள் தொழிலில் பெரிய ஆள் ஆகிடுவீங்க. இந்த பொதுவாக பாருங்கள், அடுத்த சனி பயிற்சி வரைக்குமே ரிஷபத்தில் ஹவுஸ் ஒய்ஃபுன்றவங்க கிடையவே கிடையாதுமா. எல்லா ரிஷபமும் சம்பாதிக்கணும், எல்லா ரிஷபமும் சின்ன தொழிலதிபராக மாறணும். எனக்கு தொழில் செய்யறதுக்கு பிடிக்கலைங்க, ஒரு இடத்துல கன்சர்னில் சனி தசை நடக்கிறவங்கள அடிமை தொழில் அழகாக செய்யலாம். ஒரு இடத்துல போயிட்டு நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா பெரிய கன்சர்னில் வேலை செய்யுங்க, கொஞ்சமாக படிச்சிருக்கீங்கன்னா சின்ன கன்சர்னில் வேலை செய்யுங்க. ஆக மொத்தம் வேலை செய்யணும், சம்பாதிக்கணும். நோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இன் ரிஷபம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ஸுக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, ஆல்ரெடி அவங்க வேலை தான் செய்வாங்க. பெண்கள் சொல்கிறேன், எவ்வளவோ திறமை இருந்தோ வீட்டில் உட்காந்துட்டு இருக்க எத்தனையோ ரிஷபத்தை நான் சுய ஜாதகம் நிறைய பேர் பார்க்க வரும்போது பார்க்குறேன். ஆக நீங்கள் ரிஷபமாக தயவு செஞ்சு வீட்டில் இருக்காதீங்க, வீட்டில் இருக்கிறதுக்கான காலகட்டம் கிடையாது. சரி, ஓகே. இப்போ 10ல் ராகு என்ன பண்ணுவோம்? அதுதான் நான் சொன்னேன், நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அதில் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவோம்மா. மைனஸ் என்னம்மா? மைனஸ் ரொம்ப சிம்பிள்மா. நம்ம வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு பயங்கரமாக சம்பாதிக்கிறோம் அப்படின்னா 4 கண் நம்மளை பார்த்து நம்ம மேலே ஒரு பொறாமப்படும், ஒரு காம்ப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும். அதனால் ஓம்பல், திருஷ்டி அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். 4 கண் இல்லைம்மா. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 400 கண், 4000 கண் எப்பயுமே பார்க்கும். ஏன்னா ரிஷபத்தினோட லுக்கே அந்த மாதிரி, ரிஷபத்தினோட ஒரு அட்ராக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி, எல்லாத்துக்கும் மேலே நம்ம சம்பாதிக்கிறதுக்கான காலகட்டம். உண்மையான அன்பு, லவ், ரொமான்ஸு, இந்த எக்ஸெட்ரா இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம சாதிக்கிறதுக்கான காலகட்டம். பொறப்பே ரிஷபத்துக்கு சாதிக்கிறதுக்கு தான். ஆக சாதிக்கிற வேலையை பாருங்கள். சரி, இது புரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து சூரியன் 10ஆம் பாவத்தில் செய்யக்கூடிய தொழிலில் ரொம்ப நேர்த்தியாக செய்வோம், எனர்ஜெட்டிக்காக செய்வோம், ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள், கரெக்டாக அதை பிளான் பண்ணுவோம், கரெக்டாக ப்ராபகேட் பண்ணுவோம், சக்ஸஸ் ஆகும். இதுதான் ரிஷபத்தினோட இயற்கையான கேரக்டர். அதுக்கும் மேலே 10ல் சூரியன் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் இன்பில்ட்டாகவே நடக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். மார்ச் மாதம் 15க்கு மேலே சூரியன் பார்த்திங்கன்னா 11ஆம் பாவம், அதாவது மீனத்துக்கு போகிறாரு, லாபஸ்தானத்துக்கு போகிறார். லாபஸ்தானத்துக்கு போகிறதுனால என்னோட தொழில் முன்னேறதுக்கு எங்கள் அப்பா சப்போர்ட்டிவாக இருந்தார், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். என்னோட தொழில் முன்னேறதுக்கு எங்கள் மாமனார் சப்போர்ட்டிவாக இருந்தார், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். நான் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பை என்னோட ஹையர் அஃபிஷியல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தார், அவர் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார். இந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கடுத்து 3வது கிரகம் யார்? 10ல் செவ்வாய். செவ்வாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்தாரு அப்படின்னா அந்த வேலையை நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக, எந்த ஒரு வேலையை எடுத்தாலும்
அந்த வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை செய்வோம். இது உன்னால் ஆகாது, இது லாக்கிப்பட்டு இந்த தொழில் இந்த வேலையை வந்து உன்னால் முடிச்சு கொடுக்க முடியாது, நீ அதுக்கு லாக்கிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு யாராவது நம்மளுக்கு சேலஞ்ச் பண்ணால் கூட அந்த வேலையை முடிச்சுட்டு தான் உங்கள் மூஞ்சிலே முழிப்போம். ஆக அந்த ஒரு நேர்த்தியை, அதே மாதிரி நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் பார்த்திங்களா, அந்த தொழில் சார்ந்த ஒரு பூமி வாங்குறது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அந்த தொழில் சார்ந்த டெவலப்மெண்ட், இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கொடுத்துருவோம். தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்துருவோம். மைனஸ் ஏதாவது இருக்கா? நம்ம வந்து தொழில் செய்கிற இடத்துலையோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் மட்டும்தான். சரி, 10ல் புதன். புது புது யுக்திகளை நான் தொழிலில் கையாளுறேன். நான் ரொம்ப நாளாக வந்து சோஷியல் மீடியாவில் பேசிட்டு தாம்மா இருக்கேன். ரொம்ப நான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் பேசுகிறேன், ஆன்மீகம் சார்ந்து சொற்பொழிவு சார்ந்து எல்லாமே ஆன்மீகமாக பேசிகிட்டே இருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் யதார்த்தமாக பேச கற்றுட்டேன். யதார்த்தமாக பேச கற்றுக்கிறதுனால எனக்கு வந்து பாருங்கள் என்னோடய தொழிலில் முன்னேற்றம் அப்படின்றதுக்கு பேச்சு வந்து வியூஸோடு போகாமல் எனக்கு கிளையன்ஸாகவும் கன்வெர்ட் ஆகுறாங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மாதிரி புதுசாக யுக்திகளை கையாண்டு நம்ம வந்து தொழிலில் முன்னேற்றம் அடைய வைக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் புதன். இவர் கரெக்டாக ஆக்டிவேட் ஆகிடுவார். நீங்கள் கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சரி. ஆக 10ல் 4 பேர், அவங்களால நமக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் சொல்லிட்டேன். அதுக்கும் மேலே சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கான். ரிஷபராசி அன்பர்களோட ராசியாதிபன் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கான். அது என்ன உங்களுக்கு பாவம் அப்படின்னா லாபஸ்தானம். கண்டிப்பாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் வரும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சின்சியாரிட்டி, டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க் அத்தனையும் சேர்ந்தது தான் ரிஷபம். அதுக்கும் மேலே அவங்களோட க்ரியேட்டிவிட்டி, அவங்களோட பர்சனாலிட்டி, அவங்களோட ப்ளசண்ட் அப்பியரன்ஸ், அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுற விதம், அவங்க தொழிலில் கொண்டு போகிற ஒரு ஸ்டைல், இது எல்லாமே ப்ளஸ்ஸு தான். இதுக்கே நம்மளுக்கு நல்ல பலன் அப்படின்றது வரதான் செய்யும். அதுக்கும் மேலே 11 சுக்கிரன் எக்ஸ்ட்ராடினரி லாபம். ஒரு அதிர்ஷ்ட கிரகம் வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில். அதனால தான் சொல்கிறேன், ரிஷபமா தயவு செஞ்சு தொழில் செய்யுங்க, தயவு செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கான பர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.